நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும் அண்ட் அதை சுற்றி என்ன இருக்கும், லெகான்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகான்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? வி ஹாவ் டு ரைட் within a square bracket. அதுதான் enclosed in a square brackets with a net charge. ஸோ அதோட சார்ஜோட நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் த லிகான்ஸை நம்ம எழுதணும். அதுதான் நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அயனைசபிள் அயன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதணும். ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ப்ராக்கெட். அண்ட் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, வெளியில் எழுதுகிற அயனைசபிள் அயான்ஸை நம்ம கவுண்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பொட்டாசியம் ஃபெரோசைனைடில் இதில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகான்ஸ் அண்ட் ஃபுல்லாக இதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னாலும் சொல்லலாம். அண்ட் வெளியில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த K4 இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் அயனைசபிள் அயான். ஸோ ஒரு சால்வெண்ட்டில் போடுறப்ப இந்த K4 ஈஸியாக அயனைஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜோட அயனைஸ் ஆகும். அண்ட் இதை எப்படி அயனைஸ் ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜோட அயனைஸ் ஆகும். ஸோ அப்போ FeCN6. ஸோ அப்போ இங்கே K4னா இந்த இடத்துல 4 மைனஸ், ஏன்னா பொட்டாசியம் பாசிட்டிவ். அப்போ இங்கே இது ஆப்போசிட் நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அப்போ இங்கே 4னா இங்கே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே 4 மைனஸ் வரும். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். இந்த பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது இதை ஜாமெட்ரி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஜாமெட்ரி. ஸோ அப்போ நம்ம ஜாமெட்ரினா என்ன சொல்லுவோம், ஜாமெட்ரிங்கிறது ஷேப்பை கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம், ஜாமெட்ரி. ஷேப்பை தான் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கேயும் பாலிஹெட்ரன்ங்கிறது ஷேப்பு தான். ஸோ அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸு என்ன ஜாமெட்ரிக்கலில் இருக்கும் இல்லை என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது, கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். ஸோ அப்போ எப்படி இருக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம், 3-dimensional spatial arrangement. So 3D spatial arrangement of the ligands are attached to the central atom is known as polygon. So அப்போ நம்ம இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகான்ஸ் உள்ளே இருக்கும். இதுதான் என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான். FeCN6 செகண்டரி வேலன்சி தான் என்னது, ஜாமெட்ரிக்கு காரணம். ஸோ அப்போ FeCN6 gives the spatial arrangement, 3-dimensional அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்கறது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான். ஸோ அப்போ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, 3-dimensional spatial arrangement of the ligands attached to the central metal atom is known as polygon. லிகாண்டும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் தான். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் K4 FeCN6. ஸோ அப்போ அதில் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே எத்தனை லிகான்ஸ் இருக்குது, 6 லிகான்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அட்டாச் ஆகிடுக்கு. அப்போ 6னா இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், ஷேப் என்னவா இருக்கும்னா இட் இஸ் அ ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட் நிக்கல் டெட்ரா கார்போனைல்ல. ஸோ அப்போ இதில் எத்தனை லிகான்ஸ் இருக்குது, 4 லிகான்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஜாமெட்ரிக்கல் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டெட்ராஹெட்ரல். I hope you understand. Thank you.